வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா யஸாலுன்னாசு பி கைரி மஅஜ்ஜலுல் ஃபித்ர். வேகமாக நோன்பு திறக்கும் காலமெல்லாம் என் சமுதாய மக்கள் நன்மையில் இருப்பார்கள். நோன்பு திறப்பதை நீங்கள் விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே நோன்பு திறக்கின்ற போது நாம் நன்கு பழுத்த ஈத்தம்பழத்தை சாப்பிட்டு நோன்பு திறப்பது அது சுன்னத்தாகும். அதுவும் ஒற்றைப்படையில் அதை நாம் சாப்பிடுவது சுன்னத்தாகும். இது இல்லாத பட்சத்திற்கு தண்ணீரை கொண்டு நோன்பு திறங்கள் என சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் சூரியன் மறைந்தவுடன் நீங்கள் நோன்பு திறப்பதை விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள் என சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களை இந்த விரைவுபடுத்திக் கொள்ளுங்கள் நன்மை என சொல்லுகின்ற போது நாம் நோன்பு திறப்பதற்கு முன்பாக அல்லாஹ்விடத்திலே நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் ஒவ்வொன்றும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. இதை நாம் இன்றைய காலகட்டத்தில் மறந்தவர்களாக அதில் அசட்டைத்தனையாமல் நோன்பு எப்போதாவது நாம் திறந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் நாம் இருந்து கொண்டு இறுதி கட்டத்திலே வருகின்றோம். அது அப்படி அல்ல மக்களே. நாம் நோன்பு திறப்பதற்கு முன்பாகவே பள்ளியில் வந்து அமர்ந்து நாம் ஒழு செய்து உட்கார்ந்திருந்து அந்த இடத்திலே நாம் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒவ்வொரு பிரார்த்தனைகளும் அல்லாஹு தஆலா அங்கீகரித்து கொள்வதாக ஏற்றுக்கொள்வதாக நபியல்லாஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட வழிமுறைகளை நாம் அசட்டத்தனம் இருந்து விடாமல் நாம் அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியை பெறக்கூடியவர்களாக அந்த அல்லாஹ்விடத்தில் நன்மையை நாம் அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மளை விரும்பக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த ரம்லான் மாதத்திலே நாம் முன்னாடியே வந்து நோன்பு திறக்கிறதுக்கு உண்டான ஏற்பாட்டினை செய்து கொண்டு நாம் அமர்ந்து கொண்டு நாம் துவா செய்தும் நாம் நல்ல அமல்களை செய்யக்கூடிய அடியார்களாக நாம் திகழ வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.